ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வெண்பா குட்டியோட புக்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வெண்பா குட்டி பெங்களூரில் இருக்க கிட்ஸ் கேசல் அப்படிங்கிற ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கா. கிட்ஸ் கேசல்லையே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. டோட்டலாக இவங்க ஸ்கூலுக்கு 100 பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் பெங்களூரில் மட்டுமே 40+ பிரான்ச்சஸ் இருக்குது. கிட்ஸ் கேசலுக்கு தான் வெண்பா குட்டி போகிறா. லாஸ்ட் இயருமே இந்த ஸ்கூல் தான் போனால். இந்த இயரும் சேம் தான். இந்த இயர் ப்ரீகேஜி போக போகிறா. ப்ரீகேஜியை இங்கே நர்சரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ வெண்பா குட்டிக்கு இந்த இயர் அட்மிஷனுக்காக கொடுத்த கிட்டு தான் இதுக்குள்ளே புக்ஸு, பேகு, ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படின்ட்டு எல்லாமே இருக்குது. அது எல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். உள்ளே இருக்கிறது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது. ப்ரீகேஜிக்கே இவ்வளவா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புக்ஸு மற்ற திங்ஸ் எல்லாமே நீட்டாக அவங்க ஸ்கூல் நேம் போட்டு ஒரு பேக்கில் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு டைரி தான் இருந்தது. இந்த டைரியில் எனக்கு பிடிச்ச பேஜே லாஸ்ட் பேஜ் தான். இந்த இயருக்கு எப்பப்போ லீவுன்னு சொல்லிட்டு அதிலே மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ முன்னாடியே நம்ம ஊருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இங்கே டைரி ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஒரு பேஜ்லேயே 3 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பேஜஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இங்கே டெய்லியுமே டைரி யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்போ ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களோ இல்லை எப்போ அடுத்த நாள் செலிப்ரேஷன், கலர்ஸ் டே இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா மட்டும். இது மேக்ஸ் புக்கு முன்னாடியே 1 to 20 கொடுத்துட்டாங்க. ஸோ 20 வரைக்கும் ப்ரீகேஜியில் லேர்ன் பண்ணுவாங்க. இதில் ட்ரேசிங்கும் இருக்குது. டேரெக்டாக ரைட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இது ப்ரீகேஜியில் எந்தளவுக்கு உங்களுக்கு ரைட்டிங் வரும்னு தெரியல. பட் ரைட்டிங்க்கான ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. ட்ரேசிங்கும் இருக்குது. அடுத்து இது ஆல்ஃபபெட்க்கு கேபிட்டல் லெட்டர்ஸு அதுக்கான புக்ஸு. இதுலேயுமே டேரெக்டாக ட்ரேசிங், அதுக்கப்புறம் டேரெக்டாக எழுதுகிற மாதிரியும் ஒரு ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான திங் என்ன அப்படின்னா, மாண்டிசரி மெத்தடில் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் அதுக்கான லெட்டர்ஸு, அதுக்கப்புறமா ஸ்லாண்டிங் லைன் அதுக்கான லெட்டர்ஸ், அதுக்கப்புறமா கர்வ் அதுக்கு ரிலேட்டடான லெட்டர்ஸ். இப்படி தான் அவங்களோட ரைட்டிங் பேட்டர்னே ஃபாலோ பண்ணுவாங்க. புக்ஸ்லேயுமே மேரேஜ்க்கு முன்னாடி நானும் ஒரு நர்சரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது எல்கேஜி யூகேஜியோட புக்ஸ் மாதிரி இருக்குது. இங்கே இது எல்லாமே ப்ரீகேஜிலேயே கொடுத்துட்றாங்க. அடுத்த புக் மை ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு இருந்தது. இதுவுமே ஆல்ஃபபெட்ஸ் தான். ட்ரேசிங் மாதிரி டாட் வச்சு கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் டாட்லேருந்து ஜாயின் பண்ணி லெட்டர்ஸ் ரைட் பண்ணுறது. அந்த புக் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்லிப் கொடுத்துருந்தாங்க. என்னென்னலாம் உள்ளே இந்த பேக்குக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லிப் வச்சுட்டு உள்ளே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கவும் சொல்லியிருந்தாங்க. அடுத்து சின்னதாக ஒரு பேக் கொடுத்துருந்தாங்க. அதுலேயுமே கொஞ்சம் நிறையா பேப்பர்ஸ் மாதிரிலாம் இருந்தது. ஃபஸ்ட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இருந்தது. கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் போட்டு அதுக்கான இமேஜஸும் பேக் சைடில் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம்பிள் இமேஜஸுமே அந்த ஃப்ளாஷ் கார்டு இருந்தது. கொஞ்சம் பெரிய சைஸான ஃப்ளாஷ் கார்டு மாதிரியே இருந்தது. அடுத்து நம்பர்ஸ் இருந்தது. நம்பர்ஸ் 1 to 10 வரைக்கும் ஃப்ளாஷ் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேக் சைடில் கவுண்ட் பண்ணுற மாதிரியும் இருந்தது. அடுத்து ஷேப்ஸ்க்கும் ஃப்ளாஷ் கார்டு இருக்குது. அதுக்கு பேக் சைடில் அந்த ஷேப்க்கான இமேஜஸும் கொடுத்துருந்தாங்க. அடுத்து ஃபிங்கர் பப்பட்ஸ்க்கான கொஞ்சம் ஷீட் இருந்தது. அதில் அனிமல்ஸ் இருந்தது. அடுத்து ஸ்டிக் பப்பட்ஸ்க்கும் ஒரு ஷீட் கொடுத்துருந்தாங்க. அடுத்து ஃபேஸ் மாஸ்க்கு 3D மாடல் ஷீட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். அடுத்து ஒர்க் புக்ஸுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் போட்டு அந்த பேஜுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த ஷீட்ஸ் அப்புறம் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் தான் அந்த குட்டி பேக்கில் இருந்தது. அடுத்து ஒரு பேக் டைப்பில் ஒரு கவர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளேயுமே நிறைய ஒரு பண்டில் ஆஃப் புக்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. பெரிய புக்ஸு ப்ளஸ் குட்டி புக்ஸும் சேர்ந்து ஒரு பண்டில் ஆஃப் புக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதை நான் லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு உள்ளே என்ன புக்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு. இந்த பேக் 2 சைடும் நம்ம பேக் சைடு மாட்டிக்கிற மாதிரி 2 சைடும் அட்ஜஸ்டபிள் ரோப்பும் கொடுத்துருந்தாங்க. இந்த பேக் வைஸாக நீட்டாக இருந்தது. கிட்ஸ்க்கு கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே இந்த புக்ஸ் எல்லாம் தான் இருந்தது. இதை லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
அடுத்து ஸ்கூல் பேக் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஸ்கூல் தீம் வந்துட்டு எல்லோ வித் ரெட் கலர் தான். ஸோ பேக் வந்து அந்த கலரில் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயருமே வந்து ஒரு பேக்கு கொடுத்துருந்தாங்க. சேம் பேக் தான் லாஸ்ட் இயருமே கொடுத்துருந்தாங்க. அதுவே இன்னும் புதுசு மாதிரி தான் இருக்குது. இந்த இயரும் வந்து ஒரு பேக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஷர்ட்டும் வந்து சேம் அவங்களோட கலர் தான், எல்லோ வித் ரெட்டு. லாஸ்ட் இயர் வந்து எஸ் சைஸ் கொடுத்துருந்தாங்க. அதுவே வெண்பா குட்டிக்கு பெருசாக இருந்தது. கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த டைம் வந்து எல் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் கொடுத்துருந்த டிஷர்ட்டே வந்து இந்த இயர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் லாஸ்ட் இயர் வந்து வீக்லி 1 டே மட்டும்தான் டிஷர்ட்டை போட்டுட்டு போவாங்க. இந்த வருஷமும் வந்து அதே மாதிரி தான், வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இந்த யூனிஃபார்ம் டிஷர்ட் போட்டால் போதும். ஸோ லாஸ்ட் இயர் கொடுத்ததே வந்து நியூவாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த இயரும் வந்து அதே கண்டினியூ பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க செக்லிஸ்ட்டில் இருக்கிற புக்ஸ் எல்லாமே திங்ஸ் எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். இதை செக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பெரிய புக் பண்டில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். எல்லாத்தையுமே செக் பண்ணியாச்சு. லிஸ்ட்டு படி எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கப்புள் ஆஃப் புக்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தனியாகவே வந்து ஒரு ரேப் பண்ணி தனியாக ஒரு பேக்கு போட்டு இந்த புக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சின்னதாக ஒரு ரைம்ஸ் புக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த புக்ஸ் ஃபுல்லாகவே வந்து ரைம்ஸ் மட்டும்தான் இருக்குது. நிறைய ரைம்ஸ் இருந்தது. ரைட்டிங் வந்து எதுவுமே இல்லை இந்த புக்கில், வெறும் ரைம்ஸ் மட்டும்தான் ரீடிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்துட்டு ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இது வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்க்கான புக்கு, A to Z வரைக்கும், ட்ரேசிங்லேருந்து ரைட்டிங் வரைக்கும், ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கான புக் இது. எல்லா லெட்டர்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு தனி பேஜ், ஒரு பேஜ் வந்து ஒரு லெட்டருக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு ட்ரேசிங்கு, அதுக்கப்புறம் டாட்லேருந்து எழுதுகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்த புக் வந்துட்டு கேபிட்டல் லெட்டருக்கான புக்கு, A to Z வரைக்கும். ஸ்மால் லெட்டர்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சேமு ஆல்ஃபபெட் லெட்டருக்கு வந்துட்டு இந்த புக்கு. அடுத்த புக் வந்துட்டு மேக்ஸுக்காக நம்பர்ஸ் ரைட்டிங்கு 0 to 100 வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ரீகேஜியில் 100 வரைக்கும் எழுத வைக்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பான ஜாபு தான். நான் ஒர்க் பண்ண ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு 1 to 20 வரைக்கும் தான் வந்து ரைட்டிங் இருக்கும். ரீடிங் மட்டும் 1 to 50 வரைக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க ஓரலாக. இங்கே வந்து 0 to 100 வரைக்குமே இருந்தது. இதை எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அடுத்து பெரிய புக்ஸு, இதில் வந்துட்டு 1 2 3 4 5 6 புக்ஸ் இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே வந்து நம்பர்ஸு ஆல்ஃபபெட்ஸ் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ட்ரேசிங்கு, ரைட்டிங்கு, சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸு, அதுக்கப்புறம் ஸ்மாலு பிக் இது மாதிரி ஆப்போசிட்ஸ் லேர்னிங் இந்த மாதிரி எல்லாமே தான் இந்த 6 புக்லேயுமே இருந்துச்சு. இந்த புக்கில் என்ன மாதிரி கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா ரேண்டமாக சில பேஜஸ் மட்டும் காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து வெண்பா குட்டி ப்ளே குரூப்பு இதே ஸ்கூலில் தான் படித்தா. அப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 புக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபுல்லாகவே வந்து கலரிங்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் இருந்தது. அதுவுமே வந்துட்டு டெய்லிலாம் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. டெய்லி ஹோம் ஒர்க்ஸ் இருக்காது. வீக்லி ஒன்ஸு இல்லை ஒரு 3 days 4 days லீவ் வருது அப்படின்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஏதாவது ஆக்டிவிட்டீஸாக நம்ம பிரிண்ட் எடுத்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து கொடுத்து விடுவாங்க. இந்த இயரும் வந்துட்டு அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டெய்லி ஹோம் ஒர்க்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். டெய்லி கொடுத்து விட்டாங்க அப்படின்னா தான் இந்த இயர்க்குள்ளே இவ்வளோ புக்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ண முடியும். வெண்பா குட்டியோட லாஸ்ட் இயர் புக்ஸில் வந்து மேக்ஸிமம் வந்து நாங்கள் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. சிசர் வச்சு கட் பண்ணுறது, கம் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து வெண்பா குட்டி வந்து அவ்வளோவா பண்ண முடியல. லாஸ்ட் இயர் வந்து புக்ஸ் எல்லாமே நாங்கள் தான் பண்ணோம். இந்த இயர் வந்துட்டு ரைட்டிங் ட்ரேசிங் எல்லாம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வெண்பா குட்டி வந்து ட்ரேசிங் எல்லாம் நல்லாவே பண்ணுறா. ஆனால் உட்கார வச்சு பண்ண வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னும் ஒரு எல்கேஜி போகும்போது இந்த அளவுக்கு ரைட்டிங்க்கான புக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேவாக இருந்திருக்கும். ப்ரீகேஜிக்கு வந்து இது ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. போக போக தான் பார்க்கணும் ரைட்டிங் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது, இல்லை இந்த புக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுன்ட்டு. இந்த திங்ஸ் எல்லாம் தான் வந்து வெண்பா குட்டிக்கு ப்ரீகேஜிக்கு கொடுத்துருக்குறது. இனி நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த ஸ்கூலில் எல்கேஜிக்கு எவ்வளோ புக்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. புக்ஸ் வந்து அவ்வளோ குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டே இருக்குது. இது வந்து கொஞ்சம் அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட ப்ரீகேஜி கம்ப்ளீட் பண்ணும்போது கொஞ்சம் ரைட்டிங் வந்துருமோன்னு தோணுது. உங்கள் குட்டீஸ் புக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.